அமைச்சர் சேகர் பாபு எழுப்பிய சில சந்தேகங்களுக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்திருக்கிறார். அது என்ன என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், இந்த ட்வீட் மற்றும் எதற்காக இந்த பதிலை அளித்திருக்கிறார் சார்ந்த பின்னணிகளை பதிவு செய்யுங்கள். அப்படியே தொடர்ச்சியாக நாளை குறிப்பாக ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி பல்வேறு ஏற்பாடுகளை தற்போது பாஜக சார்பில் இந்த அமைப்புகள் சார்பில் ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள். இதில் ஒரு சில இடங்களில் அனுமதி கிடைக்கவில்லை என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு சேகர்பாபு அவர்கள் அறநிலைத்துறை சார்பில் அது மாதிரியான எந்த விதிகளும் விதிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார். இதற்கு ட்விட்டர் பக்கத்திலேயே குறிப்பாக எக்ஸ் வலைதளத்திலேயே தங்களுடைய கருத்திற்கு பதில் கொடுக்கும் விதமாக என்று நிர்மலா சீதாராமன் சில விஷயங்களை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக ஆதாரத்துடன் மக்களே பல விஷயங்களை எடுத்து காட்டுகிறார்கள். இந்துக்களின் வழிபாட்டு முறையில் மாற்றி மாற்றி இடர்களை ஏற்படுத்துவதை தமிழ்நாடு முழுவதும் வரும் செய்திகள் முற்றுப்பெய்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. மேலும் சின்ன சின்ன தனியார் கோவிலில் நடக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகளிலும் கூட காவல்துறையினர் அங்கே பல்வேறு அனாவசியமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதனால் அமைச்சர் அவர்களே, இந்துக்களின் அடிப்படை உரிமைகளை காக்கும் ரீதியில் அறநிலைத்துறை அமைச்சராக நீங்கள் முன்னின்று காப்பாற்ற வேண்டும். தடையில்லையேல் உங்கள் அதிகாரிகளை உடனடியாக தடங்கல் செய்வதை நிறுத்தி பக்தர்களுக்கு ஒத்துழைக்குமாறு ஆணையிடுங்கள் என்று தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக தொடர்ச்சியாக பல இடங்கள்ல இது போன்ற புகார்கள் எழுவதாக பாஜகவினுடைய தரப்பிலிருந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று காலை அவர் பதிவிட்டிருந்தார். அதே போல பல்வேறு செய்தித்தாள்களிலும் இது போன்ற ராமர் கோயில்கள்ல அந்த சிறப்பு காட்சிகள் வெளியிடுவதற்கு தடை இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இதற்கு ஏற்கனவே சேகர் பாபு அவர்களும் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.